மகிஷி என்ற அசுரி உலகத்தை அழிக்கிறாள். அவளை யாராலும் வெல்ல முடியவில்லை. இதை தீர்க்க விஷ்ணுவும் சிவனும் உதவ வேண்டும். இந்த அசுரியை அழிக்க ஒரு சக்தி வேண்டும். நான் மோகினி வடிவம் எடுப்பேன். நம்முடைய சக்தியால் ஒரு தெய்வ குழந்தை பிறக்கும். சிவனும் மோகினியும் சேர்ந்த சக்தியில் ஒரு தெய்வ குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் ஐயப்பன். இந்த குழந்தை யார்? அரசே, குழந்தை தெய்வ ஒளி வீசுகிறது. இவன் என் மகனாக வளர்வான். அரசே, இந்த குழந்ை சாதாரணம் இல்ல. ஆம் இவன் தெய்வ சக்தி கொண்டவன். அப்பா, நான் மகிழ்ச்சியை அழிப்பேன். என்னை யாராலும் வெல்ல முடியாது. அதற்காகத்தான் நான் பிறந்தேன். ஐயப்பன் மகிழ்ச்சியை வென்றார். என்னை நினைத்து வரும் எல்லா பக்தர்களையும் நான் காப்பாற்றுவேன். அதனால்தான் சபரிமலையில் ஐயப்பன் அருள் வழங்குகிறார்.